ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு மத்திய அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தொடர வேண்டும் என்று இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களின் முழு உரிமையையும் ஏமாற்றும் மற்றொரு சந்தேகத்திற்குரிய அவநம்பிக்கையான முயற்சி என கூறப்பட்டுள்ளது. கடந்த 24ஆம் தேதி ஒன்றிய அரசு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தினை வருகின்ற 25ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டமானது உண்மையிலேயே ஒரு ஏமாற்று திட்டமாகும். ஏனென்று சொன்னால், பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களிடமிருந்து எந்த பங்களிப்பு தொகையும் பெறப்படுவதில்லை. ஆனால் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் 10% ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களிடமிருந்து பிடித்தம் செய்யப்படுகின்றது. ஆனால் பிடித்தம் செய்யப்படுகின்ற இந்த தொகையானது அவர்கள் ஓய்வு பெறும் காலத்தில் திரும்ப வழங்கப்படுமா என்று சொன்னால் நிச்சயமாக வழங்கப்பட மாட்டாது என்றுதான் அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது.